அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் நிறைய குழப்பங்கள், எக்கச்சக்கமான குழப்பங்களுக்கு மத்தியில் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்திற்கான முன்னெடுப்பு எடுத்து அந்த போராட்டமானது மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி போராட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெட்டில் நடந்திருக்கக்கூடிய சில மாற்றங்கள், சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய வழக்குகளும் இருக்குது. இந்த ஆசிரியர் நியமனத்தில் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யோசிக்கலாம், நான் ஆசிரியர் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த டீச்சர் ட்ரைனிங் முடித்தது தான் நான் பண்ணேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்த இந்த முடிவு தான் மிகப்பெரிய தவறான முடிவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு 10-15 ஆண்டுகளை வீணடித்து விட்டோமோ இந்த படிப்புக்காக, இந்த துறையில் தேர்ந்தெடுத்ததுக்காக. இதே 15 ஆண்டுகள் நான் ஒரு மெக்கானிக்காகவோ அல்லது வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்லேயோ படிச்சிருந்தா, நான் வேறு ஏதாவது ஒரு துறையில் ஏதாவது ஒரு ஸ்கில்லோடு ஏதாவது ஒரு துறையில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன். இதெல்லாம் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான நம்ம எல்லாருக்கும் தோன்ற வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் கடந்த 15 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். அது எல்லாமே உங்களுக்கே தெரியும், அந்த கதை எல்லாமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலை தான் இருக்குது. அதெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சரி செய்வாங்க அப்படின்ற எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த நிலையில் கண் துடைப்புக்கு சில நியமனங்கள், சில நடைமுறைகள் எடுத்தாலும் முழுமையான தீர்வு கிடைக்கல அப்படின்றது வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது. ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றது பார்க்கலாம். 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் சங்கத்தினர் பார்த்திங்க அப்படின்னாக்கா, திருச்சியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் ஒன்று நடத்தியிருக்காங்க. இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டமானது மிகப்பெரிய அளவிலே அனைத்து மீடியாக்களும் பேசக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் நடந்த விஷயம். என்ன சொல்லியிருக்காங்க இந்த போராட்டத்தில்? 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை பொறுத்தவரை அரசாணை 149 ரத்து செய்யணும். அதாவது டெட்டு தேர்ச்சிக்கு பிறகு இன்னொரு போட்டித் தேர்வு இருக்கக்கூடாது. நீங்கள் டெட்டில் எடுக்கக்கூடிய மார்க்கு மற்றும் +2 டிகிரியில் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் கட் ஆஃப் பேஸ் பண்ணி, அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி எங்களுக்கு போஸ்டிங்ஸை போடுங்க. மீண்டும் ஒரு தேர்வு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி நடத்த மாட்டோம், டெட் தேர்ச்சி வச்சு டெட்டோட தேர்ச்சி வச்சே நாங்கள் போஸ்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு வாக்குறுதியை கொடுத்துருந்தது. வாக்குறுதி எண் 177 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதிலும் குறிப்பாக 2013 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரை சென்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு முதல் கட்டமாக அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வழங்கப்படும், அவங்களுக்கு போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இந்த நிலையில் இந்த 2013 ஆசிரியர்கள் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். அதே மாதிரி ஒரு பக்கம் செவிலியர்கள் போராடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள், இப்படி தமிழ்நாட்டில் மக்களுக்காக சேவைத்துறைன்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய துறை எல்லாமே சேவைத்துறைன்னு சொல்லுவாங்க. அதாவது மக்களை நல்வழிப்படுத்தணும், நல்வாழ்வு வரணும் அப்படின்னா இந்த சேவைத்துறைகள் எல்லாமே ஒரு சிறப்பாக செயல்படணும். ஆசிரியர்கள் தங்களுடைய கற்றல் விளைவுகளை சமூகத்தில் சரி செய்யணும், எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் ஒழுக்கம் அப்படின்றதையும் போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தற்போது போராடிட்டு இருக்காங்க. பணி நியமனத்திற்காகவும் இந்த மாதிரி விஷயத்துக்காகவும். அதே மாதிரி மக்களை சுகாதாரமாக வாழ வைக்கணும், நோயிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னாக்க அந்த செவிலியர்கள் அவங்களும் போராடிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த நம்ம ஊர்களிலும் நகரங்களிலும் இருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் நாட்டையும் நகரத்தையும் தூய்மையாக வைத்திருக்கக்கூடிய கடமை செய்யக்கூடிய அவர்களும் போராடுறாங்க. இதெல்லாம் சேவைத்துறைன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய பலன்களை காட்டிலும் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையும் தாங்கி இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் நாடு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சேவைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாரும் இப்போ தெருவில் இறங்கி போராடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சேவைத்துறையில் ஒன்று தான் அரசியல். ஸோ அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றது ஒரு சேவைத்துறை தான். ஆனால் அது லட்சமாக கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஊழல் துறையாக மாறிடுச்சு. ஸோ அதை நிறைய பேர் சிறப்பாக செய்கிறாங்க. அடுத்தடுத்து இப்போ பரம்பரையாக அந்த சேவையை செய்ய அரசியல் குடும்பங்கள் தயாராகிடுச்சு. ஸோ இப்போ ஆசிரியருடைய கோரிக்கை எப்போ அவர்கள் காதுக்கு கேட்கும், அது எப்போ சட்டமாக மாறும், அது எப்போ மக்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் போராடுறாங்க. இதன் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன மாற்றம், சின்ன முன்னேற்றமாவது நடக்கணுன்றது தான் எல்லாருடைய ஆசை. ஸோ என்ன நடக்கும் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.